கால்நடை தோழர்களே, அருமை நண்பர்களே, அன்பு வணக்கம். இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்பாக எடுத்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்தினுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கொடுப்பது இந்த கால்நடை வளர்ப்பு தான். அந்த கால்நடை வளர்ப்பிலே இன்னைக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழி இனங்கள் தான். இன்னைக்கு கோழி இனங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 தலைமுறையாக தொடர்ந்து வளர்க்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நேரடியாக சந்தித்து அவர்கள் படும் பாடுகளை நேரடியாக தொகுத்து வழங்க இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 3-4 தலைமுறையாக பெருமிடை குறுமிடை என்ற அடிப்படையில் நாட்டு இனங்களை தேர்ந்து வளர்க்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன பெரும்பாலும் அப்படின்னா புறக்கடையில் வளர்க்கக்கூடியது. காலையில் போனீங்கன்னா விரட்டி விட்டோம்னா அது போய் மேய்ஞ்சி திரிஞ்சு வந்து அதற்கு பிறகு இரவு பார்த்தீங்கன்னா மரத்துலேயோ அல்லது ஒரு கூண்டிலையோ வந்து அடைய வைக்கிறாங்க. இது பெரும்பாலும் மழைக்காலங்கள் குளிர்காலங்களில் திடீர்னு இறக்கக்கூடிய சூழ்நிலை எதுக்கு இந்த கோழிகளுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க தடுப்பூசியினுடைய அருமை தெரியாமல் அதிக கிராம மக்கள் இந்த கோழிகளை இழக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக நாட்டில் சனிக்கிழமை இலவசமாக கோழிகளுக்கு தடுப்பூசி வழங்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்ம கோழி குஞ்சுகள் போட்டு ஒரு 5லேருந்து 7 நாட்களுக்குள்ளே குஞ்சுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் சொட்டு மருந்து அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் கால்நடை மருத்துவமனைக்கு இங்கே போனீங்கன்னா அவங்களுடைய பரிசீலனை அடிப்படையில் கோழிகளுக்கு வந்து கண்ணில் போடக்கூடிய இந்த லசோட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு தடுப்பூசி மருந்தை கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம கோழிகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அது மட்டுமல்ல, மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்டர் டோஸ், அதாவது 24 நாள் கழித்து மீண்டும் அந்த லசோட்டா மருந்தை நம்ம வந்து கண்ணுக்கு போடக்கூடிய மருந்தை நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தாறு போல் 1 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா R2B அல்லது RD வேக்சின் அப்படின்னு நமக்கு இன்னைக்கு இந்த கால்நடை மருத்துவமனையில் இலவசமாக சனிக்கிழமை போடுறாங்க. ஏன்னா இந்த கோழிகளை பொறுத்தவரையும் மொத்தமே 3 தடுப்பூசி தாங்க. அது நாட்டுக்கோழியாக இருக்கட்டும், கலப்பின கோழிகளாக இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு கலப்பின கோழிகள் பார்த்தீங்கன்னா பல விஞ்ஞானிகள், பல ஆராய்ச்சியாளர்கள், பல பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள், அதே போல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் தொகுத்து வெளிநாட்டு இனத்தையும் உள்நாட்டு இனத்தையும் கலப்பினம் செய்து நம்மளுடைய சுற்றுச்சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய நல்ல கோழிகளை உருவாக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசீல், கிராமப்பிரியா பல கோழிகளை நமக்கு உருவாக்குறாங்க. அதிக முட்டை தரக்கூடிய கோழிகளை உருவாக்குறாங்க. அதே போல் அதிக கறி தன்மை சுவையுடைய இனங்களை உருவாக்குறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா 3 தடுப்பூசி தாங்க. நீங்கள் குஞ்சு போட்டுச்சுன்னா இந்த குஞ்சுக்கு 5 அல்லது 7ஆவது நாள் போய் ஒரு கண்ணுக்கு சொட்டு மருந்து கொடுங்க. அடுத்து 24ஆவது நாள் மீண்டும் ஒரு சொட்டு மருந்து கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா RD வேக்சின் சனிக்கிழமை மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையோ போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ராணிக்கெட்டுன்னு சொல்லக்கூடிய, அதாவது வெள்ளைக்கழிச்சுங்கன்னு சொல்லக்கூடிய நோய் வராது. நம்ம அதிக லாபத்தை ஈட்டெடுக்கலாமுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சின்ன நோய்கள் நாட்டு மருந்துகள் மூலமாக இன்றைக்கி நிறைய தொகுத்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நல்ல நிதமும் பார்த்தீங்கன்னா ஒரு தினம் ஒரு மூலிகை, கோழிகளுக்கு மூலிகை தண்ணீர் பார்த்தீங்கன்னா துளசியை நம்ம வந்து அரைச்சி தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். சொத்துக்கத்தலை ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். பப்பாளினுடைய சாறு எடுத்து கொடுக்கலாம். அடாதோடையினுடைய சாறு எடுத்து கொடுக்கலாம். அதே மாதிரி சீரகம், சோம்பு அதை வந்து நம்ம சாறு எடுத்து கொடுக்கலாம். ஒரு தூய்மையான தண்ணிகளை நம்ம கொடுத்தோம்னாவே அதுக்கு ஒரு 80% நோய் வருவது தடுக்க முடியும். அதே போல் ஒரு கோழி இறந்துருச்சுன்னா அடுத்த கோழிகள் இறப்பதற்கு முன்னாலேயே நம்ம என்ன செய்யணும், பக்கத்தில் கூடிய கால்நடை மருத்துவமனைக்கு போய் என்னுடைய கோழி எதனால் இறந்தது என்பதை நம்மளுடைய அதாவது சொல்லக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க வந்து சில புலனாய்வு பண்ணி நமக்கு இந்த முறைகளில் இந்த தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளுங்கள் என்ற ஆலோசனைகள் இன்றைக்கி அழகாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய பொருளாதாரம் மட்டுமல்ல, ஒரு கிராமத்தினுடைய பொருளாதாரம் வளர்ந்தால்தான் நாடு ஆனது வல்லரசாகும் என்பது அப்துல் கலாமுடைய கனவை இந்த சிறுசிறாக இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை நாம் சரி செய்து கொண்டு அதிக லாபத்தை விவசாய பெருமக்கள் பெற வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கையாக எங்களுடைய சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.